அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நேயர்களே, 2000 ஆண்டுகள் பாரம்பரித்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவையின் தலைமையில்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமர்ந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்து திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன, செயல் திட்டங்களும் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திரு அவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் கொடையாக அளிக்கப்பட்ட திருத்தந்தை மருத்துவமனை, திருத்தந்தையின் வாழ்வை விவரிக்கும் புதிய புத்தகம், வத்திக்கானின் வரலாற்று முகங்கள் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்து மருந்து கொள்ள வாருங்கள். இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். கடந்த மார்ச் மாதம் 13ஆம் நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருத்தந்தையாக பணியேற்று 11 வருடங்கள் நிறைவேறியது. அவருடைய பணிவாழ்வு எப்படிப்பட்ட விதமாய் அமைந்தது என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் பணி விலகியதை தொடர்ந்து அடுத்த திருத்தந்தை நெருங்கி உறவாடுவார் என்று சில கர்தினால்கள் நம்பினர். மார்ச் 13ஆம் நாள் அவர்கள் தேர்ந்தெடுத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் 11வது ஆண்டு நிறைவை குறிக்கிறது. இந்த 11 வருடங்கள் முழுவதும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் துன்பங்களை அனைத்து வடிவங்களிலும் ஏற்றுக்கொண்டார். தந்தையை இழந்த குழந்தை முதல் நம்பிக்கையற்ற நிலையில் வாழும் அகதிகள் வரை அனைவருக்கும் நம்பிக்கையாக இருந்து வருகிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை தேர்ந்தெடுத்த கர்தினால்கள் ரோமன் கியூரியாவை சீர்திருத்த ஆற்றல் கொண்ட திருத்தந்தையாக அவரை பார்த்தனர். அவரும் அதைத்தான் செய்திருக்கிறார். எடுத்துக்காட்டாக, இதுவரை சுதந்திரமாக இயங்கி வந்த வத்திக்கானுடன் இணைக்கப்பட்ட நிறுவனங்களின் இருப்புநிலை கணக்குகளை மேற்பார்வையிடும் பொறுப்பிலுள்ள ஆடிட்டர் ஜெனரல் போன்ற வெளிப்புற நபர்களை நிறுவுவதன் மூலம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முன்னோடிகளால் தொடங்கப்பட்ட வெளிப்படைத்தன்மை மற்றும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்துள்ளார். எதுவும் சரியாக இல்லை, எல்லாவற்றையும் மேலும் மேம்படுத்தலாம். திருத்தந்தை அவர்களே சொல்வது போல், ஊழல் என்பது பாவத்தை விட குணப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நோயாகும். திருத்தந்தை பிரான்சிஸ் மற்றும் திருத்தந்தை பெனடிக்ட் ஆகியோரால் தொடங்கப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் சட்டவிரோத செயல்களை கடினமாக்குகின்றன என்று நான் நினைக்கிறேன். திரு அவையின் முதன்மையான பணியான நற்செய்தி அறிவிப்பை மையப்படுத்தி கியூரியாவை மேம்படுத்தினார். மறுபுறம் அவரது சில முடிவுகள் சர்ச்சையையும் உருவாக்கியுள்ளன. ஒரே பாலின ஜோடிகளின் மெய்ப்பு பணி ஆசீர்வாதங்களை அனுமதிக்கும் ஃபிடூசியா சப்ளிகன்ஸ் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட அவரது அறிவிப்பு சமீபத்திய உதாரணமாக சொல்லலாம். ஆசீர்வாதம் என்பது அந்த உறவுக்கான ஒரு அங்கீகாரம் அல்ல என்று அந்த பிரகடனம் வலியுறுத்துகிறது. ஆனால் அது குழப்பத்தை உருவாக்குவதாக சில ஆயர்கள் வாதிடுகின்றனர். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் 11 ஆண்டு கால வாழ்வில் திருத்தந்தையின் கடைசி 2 ஆண்டுகளில் அவரது உடல்நிலை குறையத் தொடங்கியது. இந்த குறைபாடு ஜனவரி 2022ஆம் ஆண்டு இறுதியில் தொடங்கியது. என் வலது காலில் பிரச்சனை இருப்பதால் இன்று உங்களை வாழ்த்துவதற்காக அனைவரின் மத்தியிலும் கடந்து செல்ல முடியாது என்பதை சொல்ல விரும்புகிறேன். என் முழங்காலில் ஒரு நார்த்தசை அலர்ச்சியுள்ளது. அப்போதிலிருந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நடந்து செல்வதில் சிரமங்களை கொண்டிருக்கிறார். இருப்பினும் அவர் தொடர்ந்து பயணம் செய்வதை இது தடுக்கவில்லை. மேலும் சுவாச பிரச்சனைகள் அவரது அன்றாட நடவடிக்கைகளை இன்னும் கடினமாக்கியுள்ளன. அன்பான சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். இன்று நான் எல்லாவற்றையும் படிக்க முடியாது. என் குரல் இன்னும் பழைய நிலைக்கு திரும்பவில்லை. பேரர் திரு பிரைடா அவர்கள் இன்றைய மறைக்கல்வி உரையை வாசிப்பார். இந்த சுவாச பிரச்சனைகள் அவரை 2023ஆம் ஆண்டு ஈஸ்டர் பெருவிழாவிற்கு முன்பு ஒருமுறை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளன. மேலும் நவம்பர் இறுதியிலிருந்து இப்போது வரை அவரது அட்டவணையில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பணி விலகலில் விருப்பம் காட்டவில்லை. அவரது முழங்கால் பிரச்சனைகள் தொடங்கியதிலிருந்து 2 சர்வதேச பயணங்களை ரத்து செய்ய அல்லது ஒத்திவைக்க வேண்டியிருந்தது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் 9 திருத்தூது பயணங்களை அவர் மேற்கொண்டுள்ளார். மேலும் தொடர்ந்து திட்டமிடுகிறார். ஆகஸ்ட் மாதம் அவர் பசிபிக் தீவுகளுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார். இருப்பினும் அவரது உடல்நிலை 87 வயதான திருத்தந்தையை அவ்வாறு செய்ய அனுமதிக்குமா என்பது உறுதியாக தெரியவில்லை. துறவரத்தார் இளையோரிடம் நடந்து கொள்ளும் விதம் பற்றி பேசியிருக்கிறார். அந்த காணொலியை இந்த பகுதியில் பார்ப்போம்.
திருப்பீட மாளிகையில் நடைபெற்ற நற்செய்திக்கான திருப்பீட கழகத்தின் முழுமையான கூட்டத்தில் பங்கேற்றவர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வரவேற்றார். அங்கிருந்தவர்களில் இந்த அமைப்பின் ஆலோசகராக இருக்கும் ஓப்போஸ் டேயின் அதிபரும் இருந்தார். ஒரு உதவியாளர் மீண்டும் திருத்தந்தையின் உரையை வாசித்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் செய்தியில் மத சார்பின்மையால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த தனது அக்கறை வலியுறுத்தப்பட்டிருந்தது. அவர்கள் திரு அவையைச் சேர்ந்தவர்கள் அல்ல என்று நினைக்கலாம். இந்த அலட்சியத்திற்கு எதிராக போராடவும் புதிய தலைமுறையினர் வாழ்க்கையின் அர்த்தத்தை மீட்டெடுக்க உதவவும் அவர் திருப்பீட கழகத்தை வலியுறுத்தினார். அனைத்து கத்தோலிக்கர்களுக்கும் நற்செய்தி அறிவிப்பிற்கான கடமை உள்ளது என்பதை எடுத்துரைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதை வாழ்வதற்கு ஓர் உதாரணம் மறைக்கல்வியாளரின் பணி என்று கூறினார். தலைமுறைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி குறையும் வகையில் குறிப்பாக இளைஞர்களிடையே எவ்வாறு இறை அழைத்தலை வளர்ப்பது மற்றும் துணை செய்வது என்பதை ஆயர்கள் அறிவார்கள் என்று நம்புகிறேன். நம்பிக்கையை பரப்புவது வயதானவர்களுக்கு மட்டும் ஒப்படைக்கப்பட்ட பணியாக தெரியவில்லை. வரவிருக்கும் 2025ஆம் ஆண்டு யூபிலிக்கு தயாராகும் பணியில் ஈடுபட்டுள்ள திருப்பீட கழகத்திற்கு திருத்தந்தை அவர்கள் நன்றி தெரிவித்தார். நம்பிக்கையின் சக்தி வெளிப்பட வேண்டிய யூபிலியாக இது இருக்க வேண்டும். சில வாரங்களில் யூபிலியை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்காக நான் ஒரு திருப்பீட கடிதத்தை வெளியிடுவேன். இது பலருக்கும் நம்பிக்கையை உறுதியாக வழங்க உதவும் என்று நம்புகிறேன். திருப்பயணிகளை ஏற்பது கட்டமைப்பு பணிகளில் மட்டும் செய்யப்படாமல் அன்பான வரவேற்பின் மூலம் அவர்கள் விசுவாசத்தை அனுபவிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை விளக்கியது கவனிக்கத்தக்கது. திருத்தந்தையின் மருத்துவமனை என்று அழைக்கப்படும் பம்பினோ ஜெஸ்ஸி மருத்துவமனையானது வத்திக்கானுக்கு கொடையாக கொடுக்கப்பட்டதன் 100வது ஆண்டை அனுசரிக்கும் வண்ணம் அம்மருத்துவமனையிலிருந்து ஏறக்குறைய 3000 பேர் திருத்தந்தை அவர்களை சந்திக்க சென்றார்கள். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைகள் என சுமார் 3000 பேர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நேரில் சந்திப்பதற்காக திருத்தந்தை மருத்துவமனையான பாம்பினோ ஜேசுவுக்கு சென்றனர். அன்பான சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். அனைவரையும் வரவேற்கிறேன். உங்கள் அனைவரையும் பார்த்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்னும் குணமடையவில்லை. அதனால்தான் என்னுடைய செய்தி தாங்கிய உரையை என்னால் நன்றாக படிக்க முடியவில்லை. எனக்காக பேரர் திரு சாம்பனல்லி அவர்கள் வாசிப்பார். நன்றி. இந்த மருத்துவமனையானது வத்திக்கானுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டதன் 100வது ஆண்டு நிறைவே இந்த சந்திப்புக்கான காரணமாகும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது உரையில் கவனிப்பின் முக்கியத்துவத்தை அதிகம் வலியுறுத்தினார். நெருக்கமும் மென்மையும் சேர்ந்திருக்காவிட்டால் கவனிப்பு இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார். கவனிப்பை பற்றி பேசும்பொழுது ஒரு குழந்தையின் நோய் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் உள்ளடக்கியது என்பதை நாம் அறிவோம். எனவே உங்களின் சேவையால் பராமரிக்கப்பட்டு மருத்துவமனை தொடர்பான வசதிகளை பெற்று உங்களின் கருணை மற்றும் நெருக்கத்தால் பல குடும்பங்கள் உங்களை சார்ந்துள்ளன என்பதை அறிவது ஒரு பெரிய ஆறுதல். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் அவருடைய உரையை படிக்க முடியவில்லை. ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் குழந்தைகளையும் அவர்களது குடும்பங்களையும் வாழ்த்துவதில் நேரத்தை செலவிட்டார். அவர்களில் சிலர் காசா மற்றும் உக்ரைனைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் பாம்பினோ ஜேசுவில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றனர். காலையிலும் இதுபோன்ற மென்மையான நிகழ்வுகள் நடைபெற்றன. குழந்தைகள் திருத்தந்தையை கட்டிப்பிடித்து தங்கள் வரைபடங்களை கொடுத்தனர். மேலும் அவரது ஆட்டோகிராஃப் கூட கேட்டார்கள். திருத்தந்தைக்கு பஃபூன் எனப்படும் ஒரு கோமாளியின் மூக்கும் வழங்கப்பட்டது. ஆனால் அது குழந்தைகளில் ஒருவருக்கு மிகவும் பொருத்தமானது என்று அவர் முடிவு செய்தார். பாம்பினோ ஜேசு மருத்துவமனையின் தலைவரும் பார்வையாளர்களில் ஒருவராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹெய்ட்டியில் கடந்த பிப்ரவரி 23ஆம் நாள் கடத்தப்பட்டவர்களில் சிலர் சமீபத்தில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த ஞாயிறு அன்று நடைபெற்ற மூவேளி ஜெபத்தின் போது பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி அன்று கடத்தப்பட்ட ஹைட்டியில் உள்ள திரு இருதய சகோதரர்கள் நிறுவனத்தைச் சேர்ந்த ஆசிரியர் மற்றும் 4 துறவரத்தார் விடுவிக்கப்பட்டதில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். ஆனால் அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்படாதது சற்று கவலையடைய செய்திருப்பதாக தெரிவித்தார். இவ்வளவு வன்முறை சோதனைகளுக்கு உள்ளாகியிருக்கும் இந்த அன்புக்குரிய நாட்டில் இன்னும் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ள மற்ற 2 துறவிகள் உட்பட அனைத்து மக்களையும் கூடிய விரைவில் விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சமீப வருடங்களாக ஹைட்டியில் வன்முறைகள் அதிகரித்துள்ளன. 2023ஆம் ஆண்டில் அதிபர் படுகொலை செய்யப்பட்டு குற்ற கும்பல்கள் நாட்டை கைப்பற்றின. சேவ் தி சில்ட்ரன் கருத்துப்படி 1 மில்லியனுக்கும் அதிகமான சிறார்கள், அதாவது நாட்டின் மக்கள் தொகையில் 1/4 பகுதியினர் இந்த சூழலில் சிக்கி வாழ்கின்றனர் என்பது தெரிய வருகிறது. திரு
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய வாழ்க்கையை அவருடைய சொந்த வார்த்தைகளால் உருவாகி இருக்கும் புத்தகம் வெளிக்காட்டவிருக்கிறது. அது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருப்பிட பதவி வாழ்க்கைக்கானது என்று அடிக்கடி கூறியிருக்கிறார். ஆனால் பணிவிலகல் என்பதற்கான கேள்வி அவசியமற்ற ஒன்று. முழு நேர்மையுடன் உள்ள பணிவாழ்வு இது. இது ஒரு பேரழிவு அல்ல. நீங்கள் திருத்தந்தையர்களை மாற்றலாம், உங்களால் அது முடியும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த முயற்சிகளை நான் கொஞ்சம் மட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். 11 ஆண்டுகள் அவரை பற்றி எழுதப்பட்ட ஏராளமான புத்தகங்களுக்கு பிறகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வாழ்க்கையானது லைஃப் மை ஸ்டோரி த்ரூ ஹிஸ்டரி என்ற புதிய புத்தகத்தில் அவரது சொந்த வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவ பிரச்சினை காரணமாக அவர் பதவி விலகினால் மாண்புடன் ஓய்வு பெற்ற திருத்தந்தை என்று அழைக்கப்பட மாட்டார் என்று திருத்தந்தை மீண்டும் வலியுறுத்துகிறார். மாறாக அவரை வெறுமனே ரோமின் முன்னாள் ஆயர் என்று அழைக்கப்பட்டு ஓர் ஆன்மீக குருவாக பணியாற்றுவார். இது ஒரு தொலைதூர கருதுகோள். ஏனென்றால் அவரிடம் துறப்பதை பற்றி சிந்திக்க இதுபோன்ற தீவிர காரணங்கள் இல்லை. இந்த சுயசரிதையில் திருத்தந்தை அவர்கள் அர்ஜென்டினாவில் தனது குழந்தை பருவத்திலிருந்து 2013ஆம் ஆண்டில் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநாட்டிற்கு முந்தைய தருணங்கள் வரை நினைவுகளை விவரிக்கிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்டுடனான தனது உறவில் ஆழமாக மூழ்கினார். முன்னாள் திருத்தந்தை எவ்வாறு சித்தாந்த மற்றும் அரசியல் நோக்கங்களுக்காக நேர்மையற்ற மக்களால் சுரண்டப்பட்டார் என்பதைக் கண்டு வருத்தமடைந்ததாக கூறியுள்ளார். லைஃப் மை ஸ்டோரி த்ரூ ஹிஸ்டரி என்ற இந்த நூல் மார்ச் மாதம் 19ஆம் தேதி அன்று ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் ஹார்பர் கோலின்ஸ் அவர்களால் வெளியிடப்பட்டது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் புத்தகத்தை அமெரிக்காவைச் சேர்ந்த பெரிய நிறுவனம் வெளியிடுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. நாசி படையினரால் கொல்லப்பட்ட 16 நபர்களை புனிதராக அறிவிக்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். நாசி மற்றும் சோவியத் ஆட்சிகளால் கொல்லப்பட்ட 16 மறைசாட்சிகள் புனிதர் பட்டம் வழங்கும் பாதையில் இருக்கின்றனர். புனிதர்களின் காரணங்களுக்கான திருப்பீடக் கழகத்தின் தலைவரான கர்தினால் மார்செல்லோ செமராரோ அவர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சந்தித்ததன் விளைவாக இது பார்க்கப்படுகிறது. மறைசாட்சிகளில் ஒருவரான ஜெர்மன் அருட்தந்தை மேக்ஸ் ஜோசப் மெட்சர் அவர்கள் ஹிட்லருக்கு எதிராக வெளிப்படையாக பேசியதற்காகவும் நாசி ஆட்சியை நிராகரித்ததற்காகவும் 1944ஆம் ஆண்டில் ஜெர்மனியில் தலை துண்டிக்கப்பட்டார். இச்சந்திப்பின் விளைவாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 3 வல்ல செயல்களை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தார். இப்போது அவர்கள் புனிதர் பட்டத்திற்கான பாதையில் இருப்பார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த 7வரையும் புதிய வணக்கத்திற்குரியவர்களாக பெயரிட்டார். இவர்களில் அமெரிக்காவின் அன்னை மேரி அல்போன்சா அவர்கள் 1926ஆம் ஆண்டில் இறந்தார். அவர் லீமாவின் புனித ரோஸின் டொமினிக்கன் சகோதரிகள் சபையை நிறுவினார். மேலும் ஏழ்மையான புற்றுநோயாளிகளுக்கு சேவை செய்வதில் இவர் தன்னை அர்ப்பணித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சான் எஜிடோ குழுமத்தின் முயற்சியின் காரணமாக லீபியாவில் பாதுகாப்பு முகாம்களில் அடைக்கப்பட்டிருந்த 97 நபர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். லிபியாவில் உள்ள தடுப்பு முகாம்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட 97 அகதிகள் ரோம் வந்தடைந்த தருணம் இது. அவர்களில் சிலர் சித்திரவதைக்கு ஆளானவர்கள். சமூக சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கத்தோலிக்க பொதுநிலையினர் இயக்கமான சாண்ட் எகிடியோ சமூகத்தின் முன்முயற்சியின் காரணமாக அவர்களால் லிபியாவிலிருந்து தப்பிக்க முடிந்தது. அவர்களின் இந்த முன்முயற்சியானது அகதிகள் சட்டப்பூர்வமாக ஐரோப்பாவிற்குள் நுழைய அனுமதிக்கிறது. ரோமில் அகதிகளின் வருகை ஒரு கடினமான பயணத்தின் முடிவையும் புதிய தொடக்கத்திற்கான வாக்குறுதியையும் குறிக்கிறது. அகதிகளின் வருகை எப்போதுமே பெரும் கொண்டாட்டத்தின் ஒரு தருணமாக இருந்து வருகிறது. அதில் குழந்தைகள் பலூன்கள், பதாகைகள், இத்தாலிய கொடிகளை பிடித்து இத்தாலி வாழ்க என்று கத்துகிறார்கள். ஏனென்றால் இத்தாலி அவர்களை வரவேற்றுள்ளது. மனிதாபிமான தாழ்வாரங்கள் என்று அழைக்கப்படும் இந்த முயற்சியானது உள்ளூர் அரசாங்கங்கள் மற்றும் ஆலயங்களுடனான ஒத்துழைப்பால் சாண்ட் எகிடியோ சமூகத்தால் ஊக்குவிக்கப்பட்டது. மேலும் இது 2 சவால்களை உள்ளடக்கியுள்ளது. ஒருபுறம் குடும்பங்களை சட்டப்பூர்வமாக கொண்டு வருவது, மறுபுறம் அவற்றை ஒருங்கிணைப்பது. ஒருங்கிணைப்புக்கான முக்கிய வாகனம் மொழிதான். மேலும் அவர்கள் வந்திறங்கும் நாட்டின் கலாச்சாரத்தை புரிந்து கொள்வது அவசியம். பெண்களின் உரிமைகள் மதிக்கப்படுகின்ற, குழந்தை தொழிலாளர் தடை செய்யப்பட்ட, குழந்தைகள் கட்டாயம் பள்ளிக்கு செல்ல வேண்டிய ஒரு ஜனநாயக நாட்டில் தாங்கள் வாழப்போகிறோம் என்பதை புரிய வைப்பதற்காக நாங்கள் இந்த நாட்டின் அரசியல் சாசனத்தை ஆரம்பத்திலேயே வழங்குகின்றோம். அகதிகளுக்கான தேர்வு செயல்முறை பாதிப்பை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. ஒரு அகதி முகாமுக்குள் அவர்கள் மிகவும் சிரமப்படுபவர்களை தேர்வு செய்கிறார்கள். உதாரணமாக, சிறு குழந்தைகளுடன் இருக்கும் ஒற்றை தாய்மார்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், குறைபாடுகள் உள்ளவர்கள் அல்லது தங்கள் நம்பிக்கைக்காக துன்புறுத்தப்பட்டவர்கள் போன்றவர்கள்தான் அவர்கள் முதல் தேர்வு.
2 குழந்தைகளுடன் என் வயதுடைய ஒரு ஆப்கானிய மனிதனின் கதை என்னை மிகவும் கவர்ந்தது. அவர் என்னைப் போலவே ஒரு ஆசிரியராக இருந்தார். ஆனால் அவர் ஒரு தப்பியோடியவர். ஏனென்றால் அவரது நாட்டில் திடீரென்று போர் வெடித்தது. அவரது அரசாங்கம் சிறுபான்மையினர் மற்றும் பெண்களுக்கான உரிமைகளை மறுத்தது. மேலும் அவர் தனது நாட்டை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. எங்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும், எங்கள் குடும்பம் மற்றும் சொந்தமான அனைத்தையும் ஒரு சூட்கேஸில் அடைக்க வேண்டிய கட்டாயம். மொத்தம் 7000 பேர் ஐரோப்பாவிற்கு இடம்பெயர்ந்துள்ளனர். இத்தாலி 3000த்திற்கும் மேற்பட்டவர்களை வரவேற்றுள்ளது. மீதமுள்ளவர்கள் பிரான்ஸ், பெல்ஜியம் மற்றும் அண்டோராவுக்கு அனுப்பப்பட்டனர். லாஸ்ட் ஜெனரேஷன் என்று அழைக்கப்படும் இயக்கத்தைச் சேர்ந்த இயற்கை ஆர்வலர்கள் 2 மீது 2022 வத்திக்கான் வழக்கு தொடுத்தது. அது ஏன் என்ற தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். 2022ஆம் ஆண்டு வத்திக்கான் அருங்காட்சியகங்களில் உள்ள புகழ்பெற்ற லாக்கூன் சிலையின் அடிவாரத்தில் எஸ்தர் மற்றும் குய்தோ என்ற 2 சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இணைந்து போராடிய தருணம் இது. கடந்த ஆண்டு மதிப்பிட முடியாத வரலாற்று கலை நினைவு சின்னத்தை சேதப்படுத்திய குற்றத்திற்காக வத்திக்கான் நீதிமன்றம் அவர்களை கண்டறிந்தது. அவர்கள் சார்ந்திருக்கும் லாஸ்ட் ஜெனரேஷன் என்ற குழுவினர் இந்த தண்டனையை பொருத்தமற்றது மற்றும் அபத்தமானது என்று கூறி நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. ஆனால் வத்திக்கான் அவர்களின் குற்றத்தீர்ப்பை உறுதி செய்து தண்டனையை தக்க வைத்துக் கொண்டது. குய்தோவும் எஸ்தரும் 9 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். மேலும் அதை இடைநீக்கம் செய்து மீட்டெடுப்பதற்கும் விசாரணையின் செலவுகளை ஈடுகட்டவும் $30,000 செலுத்த வேண்டும். சில நேரங்களில் சில செயல்கள் ஏற்படுத்தக்கூடிய சேதத்தை நாங்கள் அறிவோம். ஆனால் அத்தகைய தண்டனை பொருத்தமற்றது என்று நாங்கள் உணர்கிறோம். முந்தைய காலங்களில் ஏற்கனவே செய்யப்பட்ட பாரம்பரியமான ஆர்ப்பாட்டங்கள், உள்ளிருப்பு போராட்டங்கள் மற்றும் அனைத்துமே அவர்கள் எதிர்பார்த்த முடிவுகளை தரவில்லை என்பதால் இந்த செயல்களை நாங்கள் நாடினோம். இது அவர்கள் கவனத்தை பெறவில்லை. சிலையை சேதப்படுத்துவது அவர்களின் நோக்கம் அல்ல என்று கூறும் எஸ்தர் அவர்கள் சுற்றுச்சூழலை கவனித்துக் கொள்வது குறித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கடிதமும் குழுவின் செயல்களுக்கு உத்வேகம் அளித்ததாக தெரிவித்தார். நிச்சயமாக எங்களை இது பாதித்து வத்திக்கானில் இந்த செயலை செய்ய தூண்டியது. வத்திக்கான் அரசாங்கத்தை செயலற்றதாக நாங்கள் குற்றம் சாட்ட விரும்பவில்லை, ஆனால் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வலியுறுத்தியது. லாவுகோனின் வேலையை நாங்கள் தெளிவாக தேர்ந்தெடுத்தோம், ஏனென்றால் இது இலியாட்டின் ஒரு பாத்திரத்தை சித்தரிக்கிறது. நிச்சயமாக வருத்தமாக இருக்கிறேன். மிகவும் ஏமாற்றம் என்று சொல்ல மாட்டேன். இருப்பினும் நான் வேறு ஏதாவது எதிர்பார்த்தேன். எங்களை தற்காத்து கொள்ள மீண்டும் முறையிடுவோம். எஸ்தரும் குய்தோவும் 2வது முறையாக மேல்முறையீடு செய்தால் வத்திக்கான் நீதிமன்றத்தின் தீர்ப்பு இறுதியானதாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தையின் மருத்துவமனையான பம்பினோ ஜெசு மருத்துவமனையை யார் கொடையாக கொடுத்தார் என்பதை குறித்த தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். 1869ஆம் ஆண்டு ரோமில் அரச சால்வியாட்டி குடும்பம் தங்கள் வாழ்க்கையை தொண்டுக்காக அர்ப்பணிக்க முடிவு செய்தது. ஒரு சிறிய வீட்டில் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளுக்கு 4 படுக்கைகளை அமைத்து அவர்களின் பராமரிப்பை அருட்சகோதரிகளிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் அணிந்திருந்த பெரிய தொப்பிகள் காரணமாக அவர்கள் கேப்பலோனே என்று அழைக்கப்பட்டனர். இந்த வீடு பின்னர் இத்தாலியின் முதல் குழந்தைகள் மருத்துவமனையாக மாறியது. இந்த அரச குடும்பம் தங்கள் குழந்தைகளிலும் இந்த சிந்தனையை புகுத்திய பெருந்தன்மைக்கு நன்றி சொல்ல வேண்டும். டச்சஸ் அரபுலாவினுடைய குழந்தைகளின் கதை உள்ளது. அவர் தனது சொந்த உண்டியலை உருவாக்கி அதில் அவர்களுக்கு மிகவும் ஆதரவற்றவர்கள், நோய்வாய்ப்பட்ட குழந்தைகள் மற்றும் மிகவும் தேவைப்படுபவர்களுக்கு பணம் வைத்தனர். அந்த நேரத்தில் துல்லியமாக அந்த நன்கொடையின் தன்மையை நீங்கள் காணலாம். இது முக்கியமானது. சால்வியாட்டி குடும்பத்திற்கு நாம் உண்மையிலேயே நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம், ஏனென்றால் அவர்கள் இந்த ஆழ்ந்த கருணையும் உணர்வையும் காட்டியுள்ளார்கள். இன்று பாம்பினோ ஜேசு என்ற பெயரை பயன்படுத்துவதற்கு அந்த குடும்பம் வத்திக்கானிடம் அனுமதி கேட்டது. பின்னர் திருத்தந்தையின் மருத்துவமனை என்று அறியப்பட்டது. இந்த சிறிய வீட்டிற்கு பொறுப்பானவர்கள் வத்திக்கானிடம் பாம்பினோ ஜெசு என்ற பெயரை பயன்படுத்த அனுமதி கேட்டனர். எனவே திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் அதை பயன்படுத்த அனுமதித்தார். இந்த மருத்துவமனையானது சால்வியாட்டி குடும்பத்தை போன்ற உணர்வுள்ள குடும்பத்தின் உள்ளுணர்விலிருந்து பிறந்தது. மருத்துவமனைக்கு இடையே உள்ள இந்த நெருக்கம், உடல்நல பிரச்சினைகள், கவனிப்பின் வலியின் தன்மை மற்றும் கத்தோலிக்க திரு அவையின் செய்தி ஆகியவை எவ்வாறு நெருக்கமாக பின்னி பிணைந்துள்ளன என்பதை விளக்கவே இதை திருத்தந்தை மருத்துவமனை என்று அழைக்கிறோம்.
குழந்தை மருத்துவ பராமரிப்பு பல ஆண்டுகளாக வளர்ந்தது. இதில் பல தளங்கள் திறக்கப்பட்டன. விரைவிலேயே 33,000 குழந்தைகளுக்கு சேவை செய்யப்பட்டன. ஆனால் முக்கிய வருடம் 1924 தான். காரணம், சால்வியாட்டி குடும்பம் வத்திக்கானுக்கு மருத்துவமனையை நன்கொடையாக வழங்க விரும்பியது இந்த ஆண்டில்தான். தற்போது 2024ஆம் ஆண்டு அந்த தருணத்தின் 100 குறிக்கிறது. இந்த 100 ஆண்டுகளில் பாம்பினோ ஜெசு உலகின் சிறந்த குழந்தைகள் மருத்துவமனைகளில் ஒன்றாக மாறியுள்ளது. அதன் வல்லுநர்கள் குழந்தைகளின் பெற்றோரால் நெருக்கமாக பின்பற்றப்பட்ட சிக்கலான நிகழ்வுகளுக்கு சிகிச்சை அளித்துள்ளனர். உதாரணமாக, இங்கு நடைபெற்ற அறுவை சிகிச்சையானது 2 சியாமி இரட்டையர்களின் உயிரை காப்பாற்றியது. அவர்கள் மண்டை ஓட்டினால் இணைக்கப்பட்டிருந்தனர். இந்த செயல்முறை 30 மணி நேரம் நீடித்தது. மேலும் 30 மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்களை கொண்ட குழுவினர் இதில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்த வெற்றிகரமான அறுவை சிகிச்சைக்கு பிறகு இரட்டையர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் ஞானஸ்நானம் பெற்றனர். ஆனால் பாம்பினோ ஜெசுவின் தலைவரை கவர்ந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கும் இருந்தது. அதாவது, டாக்டர்களின் கூற்றுப்படி ஒரு பிரெஞ்சு குழந்தையின் கடைசி நம்பிக்கையாக திருத்தந்தையின் மருத்துவமனை அமைந்திருந்தது. ஒரு கட்டத்தில் ஒரு குழந்தைக்கு கடுமையான கட்டி இருப்பதாக நாங்கள் கூறினோம். பிரெஞ்சு மருத்துவர்களே இறுதி நம்பிக்கை ரோமின் பாம்பினோ ஜெசு என்று என்னிடம் சொன்னார்கள். எனவே இறக்கப்போகும் குழந்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அந்த குழந்தை இன்றும் உயிருடன் இருக்கிறது. இது பிறர் நல தொண்டால் பிறர் நல தொண்டுக்காகவே பிறந்த மருத்துவமனையின் கதை. பாம்பினோ ஜெசு ஒவ்வொரு நாளும் இந்த நோக்கத்தை தொடர்கிறது என்றால் அது மிகையல்ல. வத்திக்கானின் பல வரலாற்று முகங்கள் உலகம் அறியாதவை. அவற்றுள் சிலவற்றை வத்திக்கான் காப்பகத்தினை பராமரிக்கும் ஆயர் சர்ஜியோ அவர்கள் சமீப காலங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 1922ஆம் ஆண்டு கர்தினால்கள் குழு மாநாட்டின் பின்னணியில் உள்ள அமைப்பு கடுமையான நிதி சிக்கல்களை எதிர்கொண்டது என்பது சிலருக்கு தெரியும். மேலும் வத்திக்கானுக்குள் முசோலினியின் உளவாளிகளாக மாறிய கர்தினால்கள் இருந்தனர். வத்திக்கான் ஆவண காப்பாளர் ஆயர் செர்ஜியோ பகானோ அவர்களுக்கு தெரிந்த சில கதைகள் இவை. அவர் பல ஆண்டுகளாக வத்திக்கான் திருப்பிட ஆவண காப்பகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான ஆவணங்களை ஒழுங்கமைத்து வருகிறார். மேலும் பல சர்ச்சைக்குரிய அத்தியாயங்களின் உள்ளுறுப்புகளை அறிந்தவர். அந்த கதைகளில் சில சீக்ரெட்டம் என்ற புத்தகத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளன. அங்கு முதன்முறையாக பகானோ அவர்கள் வத்திக்கான் வரலாற்றின் பல அம்சங்களை பற்றி விரிவாக பேசுகிறார். உதாரணமாக, 1ஆம் உலகப் போரின் போது திருத்தந்தை பதவியில் இருந்த 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் தனது ஒத்துழைப்பாளர்களை மோசமாக தேர்ந்தெடுத்ததால் நிதி சிக்கல்களுக்கு வழிவகுத்தது என்ற முடிவுக்கு ஆயர் பகானோ வந்தார். நட்பில் அவருக்கு பலவீனங்கள் இருந்தன. எனவே அவர் 1922ஆம் ஆண்டில் இறந்தபோது அவரது பெட்டகம் காலியாக இருந்தது. கர்தினால்கள் மாநாட்டை சாத்தியப்படுத்த அமெரிக்காவிடமிருந்து பணம் கடன் வாங்க வேண்டியிருந்தது. திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் கலிலியோ மீதான விசாரணை குறித்த தகவல்களை ஆழமாக ஆய்வு செய்யுமாறு பகானோவிடம் கேட்டுக்கொண்டார். புத்தகத்தில் காப்பகவாதியாக ஒரு கர்தினால் இருந்ததை நினைவு கூர்ந்தார். அவரை தனது இல்லத்திற்கு அழைத்தார். கலிலியோவின் ஆவணங்களில் திரு அவைக்கு தீங்கு விளைவிக்கும் எதையும் நீங்கள் கண்டால் அதை அழிக்கவும். வத்திக்கான் ஆவணங்களை படிப்பதன் மூலம் திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் போரின் போது படுகொலைகளை ஏன் கண்டிக்கவில்லை என்பது குறித்து பகானோ தனது சொந்த யோசனையை உருவாக்கியுள்ளார். நாங்கள் எங்கள் ஆராய்ச்சியில் மேலும் முன்னேறிய போது ஜெர்மன் கத்தோலிக்கர்கள் அழிவு முகாம்களை கண்டித்து திருத்தந்தைக்கு எழுதிய அதிக கடிதங்களை கண்டுபிடித்தோம். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் திருத்தந்தையிடம் பேசாதே, உங்கள் ஆதாரங்களை வெளிப்படுத்த வேண்டாம், ஏனென்றால் நாங்கள் எங்கள் உயிரை பணயம் வைக்கிறோம். ஹிட்லரின் பைத்தியக்காரத்தனம் பற்றி அவர் ஜெர்மனியில் தூதுவராக இருந்தபோது அவருக்கு இருந்த பயங்கரமான யோசனையால் அவர் எதுவும் சொல்ல விரும்பவில்லை என்று நான் நம்புகிறேன். இது ஐரோப்பாவை இன்னும் பேரழிவிற்கு உட்படுத்தி எல்லையற்ற படுகொலையை தூண்டி அத்தகைய தீயை ஏற்படுத்தியிருக்கும். இதைத்தான் நான் நம்புகிறேன். அவருடைய அமைதிக்கான உண்மையான காரணம் எதுவாக இருந்தாலும் அவர் தனது கல்லறைக்கு அழைத்து சென்றார். அவனுடைய மௌனம் என்னவென்று அவருக்கு நன்றாகவே தெரியும். வத்திக்கானின் வரலாறு சிக்கலானது என்பதை பகானோ ஒப்புக்கொள்கிறார். ஆனால் அதன் காப்பகங்களில் நிழல்களை விட அதிக ஒளியைக் கண்டதாக கூறுகிறார். இப்போது மக்கள் திரு அவை பீடோஃபைல்ஸ்களால் சமநிலையற்ற ஏமாற்றப்பட்ட மக்களால் ஆனது என்று மற்றவர்களை நம்ப வைக்க விரும்புகிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. வரலாற்றை விளக்கும் போது நிகழ்வுகள் நடந்த சூழலை இழக்காமல் இருப்பது மிகவும் முக்கியம் என்று பகானோ வலியுறுத்துகிறார் என்பது கவனிக்கத்தக்கது. என் அன்புநேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர்.
Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.